பார்க்குற இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக வளாக கட்டிடம், பெரிய பிளாசா. கிட்டத்தட்ட இந்த பிளாசா வந்து ஒரு 5 ஏக்கரில் இருக்குது. இவ்வளோ பெரிய பிளாசா இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இடம் எல்லா விதமான உணவகங்களும் இந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்கலாம். எல்லா விதமான ஸ்டோர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இவ்வளோ பெரிய இடத்த நான் காட்டிட்டேன். அப்படியே பக்கத்தில் எங்கிட்ட வந்தீங்கன்னா ஏதோ டாக் வாஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் காரு க்ளீன் பண்ணுற இடங்கள்லாம் அப்படியே இருக்குது. சரி, அப்படியே பார்ப்போம் அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தேன். ட்ரைவ் த்ரூவில் ஏதோ ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க போல். இது ஒரு சின்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெஸ்டாரண்ட். அப்புறம் சரி இதெல்லாம் பார்த்துட்டோமே அப்படின்ட்டு வந்து பார்க்குறேன். இந்த பக்கம் பார்க்கும்போது தான் பெரிய ஆச்சரியம், அதிசயமாக இருந்துச்சு. என்னங்கடா அது, முன்னாடி பூரா பெரிய நவீன கலாச்சாரத்தோடு இருக்குது, பின்னாடி வந்து பார்த்தா கற்கால கலாச்சாரமாக இருக்குது. அப்படின்னா டே அப்பா என்னங்கடா நடக்குது அப்படின்னா, இந்த காடுகள், மரங்கள், செடிகள், கொடிகள் அப்படிங்கிற கற்காலங்கள்லேருந்து எந்த ஒரு மாற்றமும் வரலை அப்படிங்கிறது இங்கேருந்து நம்மளுக்கு தெரியுது. சரி, இதுக்குள்ளே போய் படம் எடுக்க போய் ஏதாவது மிருகங்கள் கடிச்சு தின்றுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. சரிங்க, இருந்தாலும் போய் தான் பார்த்துருவோமே உள்ளே என்ன தான் இருக்குது. கடித்தாலும் அப்புறம் என்னங்க பண்ண முடியும், முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இப்போ இது போன்ற இந்த காட்டுப்பகுதிகளுக்கெல்லாம் நம்ம வந்திருக்கிறோம். இப்போது இந்த இடத்த பார்க்குறீங்க, இந்த மரத்தை பார்க்கும்போது என்னமோ நம்ம மாரி செல்வராஜ் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு மொட்டை மரத்தை காட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுதான் இப்போ நம்ம பார்க்குற இடங்களில் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? பார்க்கக்கூடிய இடங்கள் முன்னாடி அதிநவீனமாக இருக்குது, இந்த பக்கத்தில் என்னவா இருக்குது, கற்காலமாக இருக்குது. ஒரு நாடு அமெரிக்கா அப்படின்னு சொன்னால் உலகை ஆளுகின்ற ஒரு நாடு அமெரிக்கா. ஆனால் அமெரிக்காவில் விஞ்ஞானம் பயங்கரமாக வளர்ந்துருக்கு, தொழில்நுட்ப சாதனங்கள் பயங்கரமாக வளர்ந்துருக்கு, டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறோம். அதே வேளையில் இயற்கையிலும் என்றைக்கும் அமெரிக்காவாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம மாறலாம், நம்மளினுடைய காலங்கள் மாறலாம், நம்ம உடுத்துகின்ற உடை மாறலாம், ஆனால் நம்மளினுடைய இயற்கையை மாறாமல் நாம் பாதுகாத்து கொள்வது மிகவும் சால சிறந்தது. அதனால் அமெரிக்காவிலேயே இப்படி ஒரு இடம் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் 2 முள் காடு இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம கொளுத்தி முடிச்சு விட்டு டப்புன்னு ஒரு வண்டியை கூப்பிட்டு அதை க்ளீன் பண்ணி விட்டு நம்ம பிளாட்டாக போட்டுறோம். தயவு செய்து மக்களே சிந்தியுங்கள், செயல்படுங்கள் அன்பு சொந்தங்களே. நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழ்.